ப்ரான் பிரியாணி சாப்பிட பிடிக்கணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்த உடனே இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, 2 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயத்தை நீட் வாக்கில் கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நீட் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்த உடனே இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக காஞ்ச வெந்தயக்கீரை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், சீரகத்தூள் சேர்த்து நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா ப்ரான்ஸ் எல்லாம் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு இதில் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து கூடவே லெமன் சாரும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துடலாம். 2 கப்பு பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்ததுனால நான் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்து 3 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி சுவையாக ரெடி ஆகிடும்.